உங்கள் வறட்சி முடிந்து விட்டது. ஒரு பின்மாரியின் மழை வரப்போகிறது. தூங்கிக் கொண்டிருந்த உங்களுடைய விதைகள் எல்லாம் விதைக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. அந்த விதைகளை கர்த்தர் வர்த்திக்க பண்ண வேண்டிய நேரம் வந்து விட்டது. மரடாய் போய் இருக்கிற உங்க பிசினஸை கர்த்தர் இந்த மாதம் அவர் வர்த்திக்க பண்ண போகிறார். ஆண்டவர் என்ன செய்யறார்? இன்டென்ஷனலா ஆசீர்வாதத்துக்குள்ள அடுத்த ஆசீர்வாதத்திற்கான விதையை வச்சிருக்கிறார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த வருடம் 2025ல ஆண்டவர் உங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. வானத்தின் பலகணிகளை திறந்து இந்த ஜூன் மாதம் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். நீ என்ன டெஸ்ட் பண்ணி பாரு, நீ தசம பாகத்தை எடுத்து அந்த விதையை விதைச்சு பாரு, நான் இந்த மாதத்திலிருந்து உன்னை வர்த்திக்க பண்ணுவேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God is good, His mercy endureth forever. ஆம் பிரியமானவர்களே, உங்க மத்தியிலே இன்றைக்கு இந்த புதிய மாதம் ஜூன் மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனத்தை செய்தியை கொடுப்பது எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஜூன் மாதத்திலே தேவன் உங்களுக்கு செய்ய போகிற நன்மையை குறித்து உங்களோடு கூட இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கொண்டு வருவது பெரிய சந்தோஷம். ஜூன், மே மாதம், கோடை காலம், அது விடை கொடுத்து நல்ல ஒரு மாரி காலம், ஒரு மழை நம்மை ஜூன் மாதத்துக்குள்ளே வரவேற்றிருக்கிறது. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்கள் வறட்சி முடிந்து விட்டது. உங்கள் செழிப்பு ஆரம்பிக்க போகிறது. மழை வருகிறது என்றாலே அது இந்த பூமியில் இருக்கிற விதைகளுக்கெல்லாம் கொண்டாட்டம். காரணம், அதுவரைக்கும் வளர முடியாமல் இருக்கிற விதைகளுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. மழை வருகிறது, இப்பொழுது நான் வேர் பற்றுவேன், இப்பொழுது நான் கனி கொடுப்பேன். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் உன்னதமான தேவனுடைய வார்த்தை. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்கச் செய்வார். Now he who supplies seed to the sower and bread for food will also supply and increase your store of seed and will enlarge the harvest of your righteousness. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சப்ளை கொடுக்க போறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மல்டிப்ளிகேஷனை கொடுக்க போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய அறுவடையின் பெருக்கத்தை தரப்போகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை ஆயத்தப்பட சொல்லுகிறது. காரணம், ஆண்டவர் செய்ய போகிற 3 முக்கியமான ஆசீர்வாதங்கள் இந்த ஜூன் மாதத்தில் உங்கள் மேல், உங்கள் குடும்பத்தின் மேல், நீங்கள் கையிட்டு செய்கிற உங்கள் பிரயாசம், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்களுடைய விதைகளை ஆண்டவர் வர்த்திக்க பண்ண போகிறார். உங்களுடைய விதைகளை ஆண்டவர் மல்டிப்ளை பண்ண போறார். விதையை உங்களுக்கு சப்ளை பண்ண போறார். You are going to receive the seeds as a supply. அக்ரிகல்ச்சர்ல, விவசாயத்தில் இருக்கிற ஒரு விவசாயி அவர் நிலத்திலே பலனை அடைய வேண்டும் என்றால் முதல்ல அவருக்கு தேவை விதைகள். விதை இல்லாமல் அவரால் மகசூலை எடுக்கவே முடியாது. Without the seed, a farmer can never see a harvest. நிலம் இருக்கலாம், மழை இருக்கலாம், ஆனா விதை இல்லைன்னா, ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு விதையை கொடுக்க போறாருங்க. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அன்பு தேவ பிள்ளையே, ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் ஒரு விதை அவசியம். இந்த பூமியிலே நெற்பயிர்கள், பழங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று சொன்னால், ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் விதை துவக்கம் இருந்தால்தான் முடிவை பார்க்க முடியும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு உன்னதமான ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தத்தை ஆழமான அர்த்தத்தோடு கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், விதைக்கிறவனுக்கு நான் விதையை கொடுக்க போகிறேன், புசிக்கிறவனுக்கு நான் ஆகாரத்தை கொடுப்பேன்.
ஆகாரம் டேபிள்ல வரணும்னா ஃபர்ஸ்ட் விதை கையில வரணுங்க. விதை இல்லாமல் ஆகாரம் இல்லை. இது இரண்டுமே ஒன்றோடு ஒன்று கனெக்டட். ஆண்டவர் இந்த பூமியிலே ஒரு செழிப்பை கொண்டு வருவதற்கு, நிலத்திலே பயிர்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவருக்கு தேவை விதை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த விதையை தான் ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னா வர்த்திக்க போகிறாரா. உங்களுடைய விதைகளை ஆண்டவர் மல்டிப்ளை பண்ண போறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லா புரிந்து கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரா, விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டானா. அந்த விதைக்கிற அந்த விதைகள் நல்ல நிலத்திலே விழுந்த போது அந்த விதையினுடைய மல்டிபிளிகேஷன் எப்படி இருந்துச்சா, ஒன்று 30, ஒன்று 60, இன்னொன்று 100 இருந்துச்சுன்னு சொல்லி மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனங்களில் வாசிக்கிறோம். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், கர்த்தர் அப்படியே உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் 30 அல்ல, 60 அல்ல, 100 மடங்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஈசாக்கு என்கிற ஆபிரகாமுடைய புத்திரன் இருந்தார். பஞ்ச காலமாக இருக்கிறது. யாருக்குமே உணவில்லை, யாருக்குமே சாப்பிடுறதுக்கு சாப்பாடே இல்லை, பெரிய பஞ்சம். ஆனா யாரும் விதைக்கலைங்க. எல்லாரும் மழை இல்லை, அதனால என்ன செய்வோம்னு சொல்லி விதைக்கல, அறுவடையை எடுக்கல. ஆனா இந்த ஈசாக்கு ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் பிள்ளையா இருந்தபடியினால் இவர் செய்த ஒரு காரியத்தை பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு, அந்த வருஷத்தில் 100 மடங்கு. நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த வருடம் 2025ல ஆண்டவர் உங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. இட்ஸ் a seed, it's a seed. அது ஒரு விதை. அந்த விதை பஞ்ச காலமாக இருந்தாலும் அதை 100 மடங்கு வர்த்திக்க செய்த தேவன் ஆண்டவர் உங்க கையில் இருக்கிற அந்த விதையை சந்தோஷமா பார்க்கிறார். ஏனென்றால் அந்த விதைக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த விதைக்குள்ளதான் உங்க ஆசீர்வாதமே அடங்கி இருக்குது. அந்த விதையை தான் கர்த்தர் மல்டிப்ளை பண்ண போறார். ஈசாக்கு என்ன பண்ணாராம், பஞ்ச காலத்துல விதை விதைத்தார், விதையை விதைத்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, விதை என்பது 2ஆக பிரிக்கப்படும். எப்படி பிரிக்கப்படும்னா, ஒன்று எடுத்த அறுவடையிலிருந்து ஒரு விதை அது நிலத்திலே உழுவதற்காக, மற்றொரு விதை உணவாக மாறுவதற்காக. ஆகவேதான் ஆண்டவர் 2ஆ பிரிச்சு சொல்றாரு, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரம். அந்த ஃப்ரூட்ல இருந்து தான் 2ஆ மாறுகிறது. ஒன்று, அதற்குள்ள இருக்கிற விதை மறுபடியும் விதைக்க வேண்டும். அந்த விதையின் மூலமாய் வருகிற அறுவடையை நாம் புசிக்க வேண்டும். The seed to sow back, the seed or the fruits that we eat and we are blessed. நமக்கு போஷாக்க வேண்டும் என்றால் அந்த விதையின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதமான பழங்களை நாம் சாப்பிட வேண்டும். ஆனால் அந்த பழத்துக்குள்ள இருக்கிற விதைய மறுபடி விதைக்கணும். இந்த பிரின்சிபலை மறந்துடாதீங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல முழு உலகத்தையும் அழித்து மறுபடியுமாய் ஒரு மறுசீரமைப்பை கொண்டு வந்த ஆண்டவர் நோவாவுக்கு கொடுத்த ஒரு உண்மையான பிரின்சிபல், the principle of how the world is going to function. இயற்கையின் நியதியை ஆண்டவர் டிஃபைன் பண்ணி சொல்கிறார். ஆதியாகமம் 8:22 பூமியில் உள்ள நாளளவும், பூமி உள்ள நாளளவும், விதைப்பும் அறுப்பும், சீதனமும் உஷ்ணமும், கோடைக்காலமும் மாரிக்காலமும், பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். ஆண்டவருடைய உள்ளத்துல சொன்னதை பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறார். The principle that emanated from God's heart. God's heart decided, as long as the world exists, sowing and reaping, விதைப்பும் அறுப்பும். அருமையான சாம் ஜெபதுரை அண்ணன், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் அவர்கள் ஒரு நாள் என்னை அழைத்து சொன்னார்,
இந்த விதைப்பையும் அறுப்பையும் குறித்து ஒரு பாட்டு ஒன்று எழுத வேண்டும் என்று அவர் சொன்னார். அது அவர் எடுத்துக்கொண்ட அந்த வசனம், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுவடை செய்வார்கள். அந்த வாக்குத்தத்த வசனத்தை அவர் சங்கீதம் 126:5 எடுத்து இதற்கு மேல் ஒரு பாட்டு கட்ட வேண்டும் என்று சொல்லி என்னோட கூட உட்கார வச்சு அவங்க அந்த பாட்டை பத்தி சொன்னாங்க. இது ஒரு கொண்டாட்டமா இருக்கணும்ப்பா, விதைக்கிறது கண்ணீரோடு இருந்தாலும் கம்பீரமா அறுவடை. அப்போதான் அந்த பாட்டு வந்துச்சு. விதைக்க ஒரு காலம் உண்டானால் அறுக்க ஒரு காலம் உண்டல்லோ, விதைக்க ஒரு காலம் உண்டானால் அறுக்க ஒரு காலம் உண்டல்லோ, கண்ணீரோடு நீ விதைப்பாயா கம்பீரமாய் அறுத்திடுவாயே, கண்ணீரோடு விதைப்பாயானால் கம்பீரமாய் அறுத்திடுவாயே, விதைப்பும் மறுப்பும் ஒழிவதில்லையே, அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு இன்னமும் அந்த ஆஃபீஸ்லாம் முடிஞ்சு எல்லாரும் போன பிறகு அருமை அண்ணன் அவர்களோடு உட்கார்ந்து இந்த பாடலை அவர்கள் சொல்ல சொல்ல எழுதினது எனக்கு இப்பவும் பசுமையா என் மனதுக்குள்ள உட்கி கொண்டிருக்கிறார். அருமையான அந்த தேவதாசன் இந்த விதையை குறித்து பேசும்போது அவ்வளவு என்னுடைய மனதுக்குள்ள ஒரு எழுப்புதல், ஒரு நம்பிக்கை பறந்தது. பிரியமானவர்களே, நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் இந்த வருடம், இந்த மாதம், ஜூன் மாதம் உங்களுக்கு விதையை தரப்போகிறார். மழை ஆரம்பித்து விட்டாலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நாம் விதைக்க வேண்டும், நாம் அறுவடைக்காக ஆயத்தப்பட வேண்டும். உங்களுக்கு உங்க மனசுக்குள்ள ஒரு கனவு இருக்கிறது. நீங்க படிக்க போறீங்களா, அந்த படிப்பு அது ஒரு விதை. நாளைக்கு உங்களுக்கு கிடைக்க போகிற வேலை அதனுடைய அறுவடை. ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறீங்க, அது ஒரு விதை. நாளைக்கு உங்க பிள்ளைய கர்த்தர் லட்சங்கள் கோடிகளை கொடுத்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறார், அது அதனுடைய பலன். ஆண்டவர் சொல்றார், நான் விதைக்கிறவனுக்கு விதையை தரப்போறேன். உங்க பொருளாதாரத்துக்கு தேவையான அத்தனை விதைகள் பணத்தை கொடுக்க போகிறார். உங்களுக்கு உங்க சந்ததியை பெருக பண்ண விதைகளை தரப்போகிறார். உங்களுடைய சரீரத்துல பலவீனம் இருக்கிறது, அந்த பலவீனத்தை மாற்ற வேண்டும் என்றால் ஆண்டவர் சுகமளிக்கிற அவருடைய வல்லமையை ஒரு விதையாக உங்கள் சரீரத்துக்குள்ளே அவர் கொண்டு வர விரும்புகிறார். ஐயோ, என்னுடைய இருதயம் அவ்வளவு பூரிக்கிறது. காரணம் என்றால் இந்த செய்தி அவ்வளவு விலையேற பெற்றது. உலகத்தையே படைத்த ஆண்டவர் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:11 அவள் முதலாக செய்தது என்ன? ஆதியாகமம் 1:11. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. Let the land produce vegetation, seed bearing plants, and trees on the land that bear fruit with seed in it, according to their various kinds. And it was so. ஆண்டவருடைய கட்டளை என்ன? ஆண்டவர் பூமியை பார்த்து பேசுகிறார். பூமியே, உன்னிலிருந்து இப்பொழுது என்ன ஒரு வர வேண்டும் என்று சொன்னால், விதையை பிறப்பிக்கும் பூண்டுகள், விதையை உடைய கனிகளை தங்களில் கொடுக்கும் கனி விருட்சங்கள். விதையை கொடுக்கக்கூடியதை தான் கர்த்தர் சிருஷ்டித்தார். விதை இல்லாமல் எதையுமே கர்த்தர் சிருஷ்டிக்கவில்லை. ஒரு பூ அது பெருக வேண்டும் என்றால் அந்த பூக்குள்ளே ஒரு மகரந்தம் அதுக்குள்ள ஒரு போலனை வச்சிருக்கிறார். இந்த மகரந்தம் அது போய் எங்கே விழுகிறதோ இந்த பூவின் வகையிலே மற்றொரு செடி மற்றொரு பொருளை வர்த்திக்க பண்ணி அதில் அந்த பூவை ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஒரு பழத்துக்குள்ள ஒரு விதையை வச்சிருக்கிறார். அந்த விதை எதற்காக? அதே சுவையான பழத்தை போல மற்றொரு பழத்தை உருவாக்குவதற்காக. அப்போ ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? விதையின் மேல்தான் ஆண்டவருடைய கவனம் இருக்கிறது. நமக்கு எப்போதுமே எது மேல கவனம்? பழத்துக்கு மேலதான் கவனம். ஏன்னா ருசிகரமா இருக்கும். சாப்பாட்டுக்கு மேலதான் கவனம்.
நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. விதை இருந்தாதான் அங்கே புசிப்புக்கு ஆகாரம் கிடைக்கும். ஒரு முதலீடு இருந்தாதான் ஒரு பிசினஸ்ல பெருக்கமே வரும். ஆண்டவர் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலேயே விதையை பற்றி தான் அவர் கிரியேஷன் ஸ்டோரியிலேயே சொல்றார். ஆதாம் கிட்ட கர்த்தர் என்ன கொடுத்தாரு தெரியுமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும், பூமியின் மேல் விதை தரும் சகலவித பூண்டுகளையும், விதை தரும் கனிமரங்களாகிய விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமா இருக்க கடவது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கட்டளை என்னன்னா, நான் உன் கையில விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமா இருக்க கடவது. God told them to eat. இன்னைக்கு பாருங்க, மனுஷன் எவ்வளவு மோசமாயிட்டான்னா விதையே வேண்டாமா. நான் மிடில் ஈஸ்ட்ல ஒரு தேசத்துக்கு போயிருந்தேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு இந்த தர்பூசணி கொடுத்தாங்க. யூஸ்வலாக தர்பூசணி சாப்பிடும்போது சம்மரில் ஒரு கஷ்டம் இருக்கும். என்னென்னா, நடுவில் அதில் விதை இருக்கும். இந்த விதையை எடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு பொறுமை போகும் பாருங்க. என்னடா இது, நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நடுவில் இந்த விதை ஒரு தோற்பை கொண்டு வருதே, எல்லாருக்கும் கடுப்பு வரும்ல. எனக்கு கூட வந்திருக்குது. இந்த கொய்யா பழத்தை சாப்பிடும்போது அந்த விதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் தெரியுமா, பல்லுக்குள்ளெல்லாம் மாட்டிக்கும். ஆமாம், அது ஒரு கஷ்டம். இப்படி எதை சாப்பிட்டாலும் அதில் நடுவில் வர்ற விதை. ஆப்பிள் சாப்பிடும்போது நல்லா இருக்கும், நடுவில் பார்த்தீங்கன்னா விதை இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுவோம், கத்தியால் அப்படி எடுத்து தூக்கி போட்டுட்டு குப்பை தொட்டியில் போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஆப்பிளை மட்டும் சாப்பிடுவோம். எல்லாருக்கும் பழம் கனி பிடிக்கும், விதை பிடிக்காது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்யார், இன்டென்ஷனலா ஆசீர்வாதத்துக்குள்ள அடுத்த ஆசீர்வாதத்திற்கான விதையை வச்சிருக்கிறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அப்போ அந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற அந்த கண்ட்ரியில அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, ஜெனட்டிக்கா மாடிஃபை பண்ண ஒரு தர்பூசணியை கொடுத்தாங்க. வாட்டர்மெலன் which did not have seeds, orange which did not have seeds. எனக்கு அப்போ புசிக்கிறதுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா ஒரு பக்கம் எனக்கு மனசுல ஒரு கில்ட் வந்துச்சு. என்னன்னா, ஆண்டவர் உருவாக்கும் போது ஒரு நோக்கத்தோடு தானே உருவாக்குகிறார். இன்னைக்கு நிறைய பேரு ஆண்டவர் கொடுத்த சரீரத்தை, ஒரு ஆண் அவனுக்கு விதையை கொடுத்திருக்கிறார், ஒரு பெண்ணுக்கு அந்த விதையை வாங்கி குழந்தை பெறுவதற்கான பலனை கொடுத்திருக்கிறார். கற்பத்தை பெண்ணிடத்திலே வைத்தார், விதையை ஆணிடத்திலே வைத்தார். இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், அந்த ஜெண்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த ஆபரேஷன் பண்ணி விதையே இல்லாமல் செய்கிறார்கள். விதையே எனக்கு வேண்டாம், ஆண் பெண்ணாக மாற விரும்புகிறார், பெண் ஆணாக மாற விரும்புகிறார். இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். இதுதான் ஆண்டவர் முரண்பாடா பார்த்து, இதை தான் ஆண்டவர் நோவாவின் காலத்திலே அவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்த போது உலகத்தை அழித்து ஆண்டவர் பரிசுத்தமான மற்றொரு சந்ததியை நோவாவின் மூலமாய், அவருடைய பிள்ளைகள் மூலமாய் பூமியிலே சிருஷ்டித்தா. இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாய் செய்ய வேண்டிய காரியம் என்ன? விதைகளை குறித்து, விதைகளின் பரிசுத்தத்தை குறித்து அக்கறை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பரிசுத்த வித்து அது என்ன செய்யக்கூடாதா, அது கலக்கக்கூடாது. மற்ற விதை, ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லியிருந்தார். என்ன தெரியுமா? உங்கள் விதைகளை மிக்ஸ் பண்ணாதீங்க. Your seeds should not be mixed. அது அக்ரிகல்ச்சருக்கும் பொருந்தும், அதே மாதிரி இஸ்ரவேலருடைய ஆவிக்குரிய, அவருடைய பூமிக்குரிய அந்த திருமணத்திலையும் பொருந்தும். அவர் சொன்னார், இந்த பரிசுத்த வித்தை நீங்க என்ன பண்ணிடாதீங்க, இதை மிக்ஸ் பண்ணிடாதீங்கன்னு சொன்னார். கபா, இயேசுவின் நாமத்தினாலே சொல்றேன், உங்களுடைய வித்து, உங்கள் விதை
பரிசுத்தமானது, அது உன்னதமானது, அது ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆகவே அந்த விதைகளை ஆண்டவர் இன்றைக்கு வர்த்திக்க பண்ண போகிறார். Your seed is holy. உங்க பிள்ளைகள் பரிசுத்தமானவர்கள், உங்கள் குடும்பம் விலையேறப்பட்டது. உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கிற விதைகள் மற்றவர்களோடு சம்பந்தம் கலக்கல் ஆகாது. என்பதுடைய பிள்ளைகளே, விதை அவ்வளவு ஆண்டவருக்கு இம்பார்ட்டண்டா இருக்குதுங்க. அதனாலதாங்க அவர் அவ்வளோ அதை குறித்து கேர்ஃபுல்லா இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, விதைகளை தான் ஆண்டவர் வர்த்திக்க பண்ண போகிறார். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும். உங்கள் விதைப்பு எப்படி இருக்குமா? சமாதானம் உள்ளதா இருக்கும். சமாதானம் உள்ளதா இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும். திராட்சை செடி தன் கனியை தரும். பூமி தன் பலனை தரும். வானம் தன் பணியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க நான் கட்டளையிடுவேன். The seed will grow well. அந்த விதையை பற்றி தான் ஆண்டவர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். சகரியா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் சிறையிருப்பில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் வாக்குத்தத்தமாய் தருகிறார். அந்த ரெமனன்ட் மீதியானவர்களை நான் ஆசீர்வதிக்கும் போது அவர்கள் எப்படி இருப்பார்களாம்? இஸ்ரவேலர் அவர்கள் பூமியிலே விதையாக நன்றாக வளருவார்களாம். நான் தீர்க்க தரிசனமா சொல்லட்டுமா? கர்த்தருடைய வார்த்தைய பயபக்தி அவங்களுக்கு சொல்லட்டுமா? நீங்கள் நன்றாய் வளர்வீர்கள். உங்க விதைகளை நன்றாக கர்த்தர் வளர்ப்பார். உங்க விதைகளை ஆண்டவர் வர்த்திக்க பண்ண போகிறார். உங்க விதைகளை ஆண்டவர் மல்டிப்ளை பண்ண போகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, என்னுடைய இருதயம் கடி கூறுகிறது. காரணம் என்ன தெரியுமா? விதை. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல ஆண்டவர் ஒரு விதையை குறித்து பேசுகிறார். என்ன விதை? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாம் ஏவாள் மூலமாக சந்ததி ஒன்று வளர்கிறது. அதற்கு ஆதாமுடைய சரீரத்திலிருந்து ஒரு விதை காரணம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஒரு விதையை கொடுக்க போகிறேன். அந்த விதை இந்த பூமியின் ரட்சிப்புக்கு ஒரு பெரிய ஒரு ஏது காரணமாய் இருக்க போறது. என்னது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஆண்டவர் ஸ்திரீயான ஏவாளுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிற இந்த வார்த்தைகளை கேட்போமா? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஆண்டவர் சர்ப்பத்தை பார்த்து சொல்றாரு, ஏ சாத்தானே, நீ கொண்டு வர்றல்ல ஒரு சந்ததி, அந்த சந்ததிக்கும் என் பரிசுத்தமான ஒரு சந்ததி, ஒரு வித்து, அந்த வித்துக்கும் பகை இருக்கும். உனக்கும் எனக்கு ஒரு பகை இருக்குது. சாத்தானே, நீ மோசம் போனவன். நீ பரலோகத்திலிருந்து கீழே விழுந்து பூமியை கெடுக்க வந்த. ஆதாம் ஏவாளை வஞ்சித்து அவர்கள் மேல் இருந்த மகிமையை திருடினவன். அவருடைய வித்து பாவத்துக்குள்ள விழுந்தது. வேதம் சொல்கிறது, நம்ம எல்லாரும் பாவத்துல தான் ஒவ்வொரு தாயும் கற்பந்தரிக்கிறார்களாம். நம்ம ஜென்ம சுபாவம் இருக்குது, ஆவிக்குரிய சுபாவம் இருக்கிறது. ஜென்ம சுபாவத்தின்படி நம்ம ஆதாமுடைய பிள்ளைகள். ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ, நம்ம ஆபிரகாமின் சந்ததி, கர்த்தருடைய வித்து. அப்ப ஆண்டவர் சொல்றாரு இங்க ஆதியாகமம் 3:15 அவள் வித்துக்கு நான் என்ன செய்ய போறேன்னா உதவி செய்ய. I am going to stand with the seed of the woman and I am going to make sure that he will crush your head. அவர் என்ன செய்வாரா? அவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிங்கால லைட்டா நீ வந்து கடிப்ப, ஆனா அவர் உன் தலையை நசுக்குவார். நீ சிலுவையில என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்கிற வித்து. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு விதையாக பிதாவாகிய தேவன் வர்ணிக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய கணக்கு என்ன? இந்த பூமியிலே நீதி பெருக வேண்டும் என்றால் நீதியின் விதையாக தன் சொந்த குமாரனை மரியாள் என்கிற கன்னியின் வயிற்றிலே ஆண்டவர் வைக்கிறார். யோசேப்பின் மூலமாய் வந்த விதை அல்ல,
இது பரிசுத்த வித்து. பரிசுத்த ஆவியானவர் மரியாளின் மேல் அசைவாடின போது மரியாளுக்குள் வந்த பரிசுத்தமான விதைதான் இயேசு கிறிஸ்து. அப்பாவிடத்திலிருந்து வருகிற குரோமோசோம்ஸ் இருக்குது, அம்மாவிடத்திலிருந்து வருகிற எக்ஸ் அண்ட் ஒய். ஆனா இந்த எக்ஸ் ஃபேக்டர் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில கன்னி மரியாள் இடத்துல வந்த அந்த எக்ஸ் சீட் எங்க தெரியுமா வந்துச்சு? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வந்தது. ஆகவேதான் பரிசுத்த சந்ததி. மல்கியாவில் ஆண்டவர் கேட்கிறார்ல, ஏன் ஒருவனை படைத்தார்? ஆவி அவனுக்குள் பரிபூர்ணமாய் இருந்ததில்ல, மற்றொருவனை ஏன் படைத்தார் என்றால் ஒரு பரிசுத்த சந்ததியை பெற வேண்டுமே. நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், ஆண்டவராகி இயேசு என்கிற விதை உங்கள் வாழ்விலே இருப்பாரானால், மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறபடி ஆண்டவர் என்ன செய்வார்னா, உங்களுடைய சரீரத்திலே ஒரு பரிசுத்த சந்ததியை பெறும்படியாக அவர் ஆசீர்வதிக்கப் போகிறார். மலட்டு கற்பங்கள் திறப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. மலடாய் போய் இருக்கிற உங்க பிசினஸை கர்த்தர் இந்த மாதம் அவர் வர்த்திக்க பண்ண போகிறார். விதையை அழிப்பார், விதையின் பலனையும் தருவார். விதை பரிசுத்தமான விதை, அதுதான் இயேசு கிறிஸ்து என்கிற விதை. இயேசு கிறிஸ்து விதைன்னு சொன்னாலே அடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், வார்த்தை தான் விதை. ஹல்லேலூயா, அவர்தான் வார்த்தை. யோவான் சொல்றாரு, அந்த வார்த்தை, யோவான் 1ஆம் அதிகாரத்தில், அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. பிதாவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து மரியாளுடைய கற்பத்துல அந்த வார்த்தை வந்து இந்த பூமியிலே வளர்ந்து இயேசு கிறிஸ்துவாக மாறி, அவர் வாயின் வார்த்தைகள் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி நம்ம கர்த்தர் என்ன பண்றாருன்னா, வார்த்தையாகிய இயேசுவை நம்முடைய இதயத்துல நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது சொந்த ரட்சகராப்பா எனக்குள்ள அந்த விதையா வந்துருங்கன்னு அவரை கூப்பிடும்போது அவர் என்ன சொல்றாரு? இந்த விதையை தூக்கி ஞான ஸ்நானத்துல புதைச்சு நம்மளோட நீதியின் விளைச்சலா ஆண்டவர் மாத்துறாரு. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? வார்த்தை வந்துட்டாரா? வார்த்தை என்கிற விதை உங்ககிட்ட இருக்குதா? பக்கத்துல திரும்பி பார்த்து கேளுங்க, வார்த்தை என்கிற விதை இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தை. அந்த வார்த்தையாகிய விதை உங்க இதயத்துல இருந்தா உங்களுக்கு நீதியின் விளைச்சலை தருவார். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து அவர் என்ன செய்ய போறாரா? இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் அதுதான். உங்களுக்கு அவர் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். நீதியின் விளைச்சல், the harvest of righteousness. நீதி இருக்குங்க, நியாயம் இருக்குங்க, யாரையும் ஏமாத்த வேண்டாம், டாக்ஸ் கட்டாம போக வேண்டாம். பிகெஸ்ட் டாக்ஸ் பேரை நீங்க மாறிட்டு போங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு விதையை கொடுத்துக்கிட்டே இருக்க போறார். யாராவது அல்லேலூயா சொல்றீங்களா? விதை வராதுன்னு நினைக்கிறவங்க தான் டாக்ஸ் கட்டாம இருப்பாங்க. ஏன்னா எப்படியாவது ஏமாத்தி இதுல இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நிறைய வச்சுக்கலாம். அதான் ஆண்டவர் சொன்னாரு, விதைக்கும் போது கண்ணீரோட விதைப்பார். மத்திய திரைக்கடல் பகுதியில் அந்த மழை என்பது 2 டைம் தான் வரும். ஒன்று மார்ச் ஏப்ரலில் வரும் முன்மாறி, 2வது அந்த செப்டம்பர் அக்டோபரில் வருகிற பின்மாறி. கரெக்டாக ஒன்று விதைக்கிற காலத்தில், இன்னொன்று அறுவடை காலத்தில். இப்போ 2க்குமே ரொம்ப அவசியம். முன்மாரியை மிஸ் பண்ணிட்டா விதை கிடையாது, பின்மாரியை மிஸ் பண்ணிட்டா அறுவடை கிடையாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் நான் சேர்த்து கொண்டு வருவேன். எதுக்கு தெரியுமா? அவரவர்களுக்கு வயல்களில் பயிர் உண்டாக. பக்கத்தை திரும்பி பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு முன்மாரியும் வரும், உங்களுக்கு பின்மாரியும் வரும். ஏனென்றால் உங்களுக்கு கர்த்தர் பயிர் உண்டாக. சகரியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய இந்த விதையை நீங்க மல்டிப்ளை பண்றதுக்கு உங்க மழை அனுப்புங்கப்பா. என் கையில விதையை கொடுத்தீங்களே, ஆதாம் கையில கொடுத்த விதையை போல என் கையிலையும் இன்னைக்கு விதையை தான் கொடுத்துருக்கேன். ஆசீர்வாதம் விதையாகி உங்க கையில இருக்குது. அந்த விதைக்கும் மழையை தாங்க ஆண்டவரே. நான் சொல்றேன், இந்த ஜூன் மாதம்
எங்க பார்த்தாலும் மழை சீக்கிரமா ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமா 100 டிகிரிக்கு மேல பயங்கரமா போகும்ல. 104 டிகிரி அடிக்கும் வெயில். இந்த வருஷம் அடிக்கவே இல்லை. ஆண்டவர் பார்த்தார், என் பிள்ளைங்க ரொம்ப வேதனைப்படக்கூடாது, சீக்கிரமா மழையை அனுப்புவேன்னு சொல்லிட்டு அந்த வடகிழக்கு பருவமழையை கர்த்தர் துரிதமா கொண்டு வந்துட்டார். அந்த பெரிய மழைங்க எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குது பார்த்தீங்களா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்கள் வறட்சி முடிந்து விட்டது. ஒரு பின்மாரியின் மழை வரப்போகிறது. தூங்கி கொண்டிருந்த உங்களுடைய விதைகள் எல்லாம் விதைக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. அந்த விதைகளை கர்த்தர் வர்த்திக்க பண்ண வேண்டிய நேரம் வந்து விட்டது. Somebody get excited and say amen. பக்கத்தை திரும்பி பார்த்து சொல்லுங்க, என் விதையை வளரப்போகுது, என் விதை வளரப்போகுது, என் விதை வளரப்போகிறது. சொல்லுங்க, பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, என் விதையை ஆண்டவர் வர்த்திக்க பண்ண போறார், என் விதையை கர்த்தர் மல்டிப்ளை பண்ண போறார். இதையெல்லாம் விதைச்சிங்க. நிறைய படிச்சு எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கிறீங்க. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதுறீங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருக்கிறீங்க, நீட் எக்ஸாம் எழுதியிருக்கிறீங்க. இதெல்லாம் விதை. ஆண்டவர் என்ன பண்ண போகிறார்? உங்க மேல அவருடைய கிருபைன்ற மழையை ஊத்த போறாரு. அந்த கிருபைன்ற மழை உங்க மேல வரும்போது உங்களுடைய விதைகளை ஆண்டவர் 30, 60, 100 மடங்கா பெருக பண்ண போறாரு. உங்களை வாழ வைக்க போறாரு. உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். யாராவது சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லக்கூடாதா? ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப கண்ணீரோட கூட கடன்ல வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கல்ல, இந்த மாதம் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்ய போறாரு? உங்க கையில இருக்கிற அந்த விதைய ஆண்டவர் வர்த்திக்க பண்ண போறார். இன்னைக்கு முதல் வாரம் நீங்க தசமம் பார்க்கணும்னு வைக்கிறீங்கல்ல, அது என்ன தெரியுமா? அது ஒரு விதை. நீங்க கொடுக்கிற அந்த விதையத்தான் ஆண்டவர் வாங்கி ஆசீர்வதித்து அடுத்த அறுவடைக்கு அவர் சோர்ஸா வைக்க போறாருங்க. ஒரு நிலத்துல 100 மூட்டை அரிசி எடுக்கணும்னா அந்த நிலத்துல 100 மடங்குன்னு சொன்னா ஒரு மூட்டை எவ்வளவு மாறும்? ஒரு மூட்டை நெல்லு அறுவடையா பல மூட்டையா மாறும். ஒரு மூட்டை நெல்லை விதைச்சா ஒரு மூட்டை நெல்லு வராது திருப்பியும். அது பல பல ஒரு மூட்டைகளாக மாறுங்க. அதுதாங்க தசம பாகம். ஆண்டவர் அதுதான் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். என்ன பண்ணாரு? எப்பா, நான் உன் விதையை மல்டிப்ளை பண்ண விரும்புறேன். ஆகவே நீ என்ன பண்ணு, நீ கிடைச்ச அறுவடையில அந்த உணவுக்குன்னு சொல்லி நீ உணவை எடுத்துக்கோ. ஆனா விதைக்கிறதுக்காக நான் விதையை தந்திருக்கிறேன். அதை கொண்டு வந்து என் பண்டக சாலையில நீ விதை. மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் என்ன செய்ய போறேன்னா, வானத்தின் பலகணிகளை திறந்து இந்த ஜூன் மாதம் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். நீ என்னை டெஸ்ட் பண்ணி பாரு. நீ தசம பாகத்தை எடுத்து அந்த விதையை விதைச்சு பாரு. நான் இந்த மாதத்துல இருந்து உன்னை வர்த்திக்க பண்ணுவேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிசினஸ் பண்ற மிகப்பெரிய தப்புன்னு தெரியுமா? பிசினஸ்ல போடுவாங்க, அறுவடை வரும். ஆனா வர்றத டக்குன்னு விதைக்கிறதுக்கு தோணாது. சரி, மாச கடைசியில கணக்கு பண்ணி நம்ம விதைச்சிடலான்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனா அந்த டைம் வரவே வராது. ஏன்னா அன்னைக்கு செலவாயிட்டு. ஆனா எங்க சபையில ஒருத்தர் ஒரு வியாபாரம் பண்ணுகிறார். அந்த வியாபாரத்தை அவர் என்ன செய்வாருன்னா, அனுதினமும் வருகிற அந்த ஆசீர்வாதத்துல இருந்து அவர் டைத் எடுத்து தனியா ஒரு பாக்ஸ்ல போட்டுருவார். அந்த பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டு அவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வரும்போது என்ன பண்ணுவாருன்னா, அந்த விதைய அப்படியே கொண்டு வந்து விதைப்பார். இது சில நேரத்தில் இப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம கையில காசுன்னு வரது இல்லைல்ல, அதனால என்ன பண்றது, நம்ம பேங்க்லயே வச்சிருக்கனால டைத்தை வெளியே எடுக்கிறதே கிடையாது. மனசே வரமாட்டேங்குது. எனக்கு இன்னொரு தேவ மனிதன் அவர் சொன்னாரு, நான் 2 அக்கௌண்ட் வச்சிருக்கிறேன். ஒரு அக்கௌண்ட்ல எனக்கு பணம் எல்லாம் வரும், இன்னொரு அக்கௌண்ட் நம்ம சபைக்கு கொடுப்பதற்கென்றே நான் தனியா வச்சிருக்கிறேன். அதுல இருந்து எடுத்து அந்த அக்கௌண்ட்ல போட்டுருவேன். அந்த அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை நான் தொடவே மாட்டேன். ஏன்னா அது கடவுளுக்கு நான் கொடுக்க போகிற நன்றி, நான் கர்த்தருக்கு கொடுக்க போகிற விதை. கர்த்தருக்கு கொடுக்கிறது மட்டுமல்ல, என் ஆசீர்வாதத்திற்கு நான் செய்கிற முதலீடு. அவர் சொன்னார், பாஸ்டர், நான் ஒரு பிசினஸ் மேன், எனக்கு நல்லா தெரியும், எனக்கு வர லாபத்துல இருந்து ப்ராஃபிட்ல இருந்து அடுத்த எனக்கு ப்ராஃபிட் வரணும்னு சொன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம எனக்கு ப்ராஃபிட் வராது. எனக்கு அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ஒரு ஹோட்டல் நடத்தணும்னு சொன்னா அது சாப்பிட்டு கொடுக்குற காசை எல்லாம் எடுத்து சந்தோஷமா ஜாலியா என்ஜாய் பண்ணிட முடியாது. அதுல வேலைக்கு போறவங்களுக்கு, வேலை செய்யற அந்த ஹோட்டல்ல வேலை செய்யறவங்களுக்கு காசு கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும், மறுபடியும் காய்கறி எல்லாம் வாங்கி
மறுபடியும் புது வெசல்ஸ் எல்லாம் வாங்கி சமைக்கணும். இதுக்கு வேண்டிய எல்லா பிரயாசமும் இருக்குது. அதுக்கு தான் அந்த விதை தேவை. அந்த விதை வளரணும்னு சொன்னா மல்டிப்ளை ஆகி பல கம்பெனிஸா, பல ரெஸ்டாரண்ட்ஸா, பல பிசினஸா வளரணும்னு சொன்னா வர்றதுல இருந்து திருப்பி முதலீடு வைக்கணும். அதே தான் ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நான் உன்னை 30 இல்ல, 60 இல்ல, 100 இல்ல, 1000 இல்ல, ஆசீர்வாதம் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் நீதியின் விளைச்சல் சொல்ற. அதான் நீதியின் விளைச்சல். நீதியின் விளைச்சல் என்ன தெரியுமா? என்ன தெரியுங்களா அர்த்தம்? நம்ம உண்மையா தேவனுடைய நீதியை பின்பற்றி நம்ம கொடுக்கிற அந்த விதை தான் நமக்கு விளைச்சலை கொண்டு வரும். அந்த நீதியின் விளைச்சல் என்ன தெரியுமா? அதுதான் உலகத்துல வருகிற ஆத்துமாக்கள். நீங்க விதைக்கிற விதையை வச்சு பார்த்தீங்களா எவ்வளவு ஊழியம் நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? தொலைக்காட்சி ஊழியம், சுவிசேஷ ஊழியம், இன்னும் வாலிபர்கள் ஊழியம், சபை ஊழியம், இது எல்லாமே நீதியின் விளைச்சலுங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்துல ஆண்டவர் அந்த விதைகளினுடைய காரியத்தை மத்தேயு 13 நிறைய பேசிக்கிட்டு வர்றார். அதுல 30ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்ற காரியம் பாருங்க. அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வைங்கள் என்பேன் என்று ஆண்டவர் 2ஆ பிரிக்கிறாருங்க. நிலத்துல இருந்து வர்றதுல 2ஆ வரும். ஒன்னு கோதுமை, மற்றொன்று களை. நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துல யாரா இருக்கிறோம்? கோதுமை நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையின் அடையாளமா இருக்கு. அது என்ன பண்ணுனா அந்த நிலத்தினுடைய எல்லா போஷாக்கையும் எடுத்து விதைச்ச அந்த வயல்வெளியின் சொந்தக்காரருக்கு அது நீதியின் விளைச்சலை தரும். ஆனா களை இருக்கு பார்த்தீங்களா? அந்த நிலத்துல இருக்கிற உரம், அந்த மண்ணில் இருக்கிற செழுமை, அந்த மண்ணுக்கு அந்த வயலுக்கு ஊற்றப்படுகிற தண்ணீர் எல்லாத்தையும் குடிக்கும். ஆனா அதுல வளர்ற அந்த விதையோ சாப்பிடவே முடியாது. அது களை, அது கசப்பு. இன்றைக்கு ஆண்டவருடைய அந்த காரியம் என்னன்னா, கோதுமைய களஞ்சியம் பரலோகத்துல கொண்டு போய் சேர்ப்பாராம், பதரையோ அக்கினியில சுட்டரிப்பாராம். பதறு என்பது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோ, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்தோ கர்த்தருக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது தான் பதரா ஆண்டவர் நியாய தீர்ப்புக்கு வைக்கிறார். ஆனா உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட அறுவடையாய் பரலோகத்துல அவருடைய பண்டக சாலையில கொண்டு போய் சேர்க்க போகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? இயேசுவின் நாமத்துல நான் இந்த வாதம் உங்களுக்காக விசுவாசத்துல இந்த வார்த்தையை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். என்ன கர்த்தர் இந்த மாதம் உங்க விதைகளை வர்த்திக்க பண்ண போறார். புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் நான் சொல்றேன், புசிக்கிறதுக்கு ஆகாரம், ஆனா சரீரத்துல சுகம், அதுவும் ஒரு பலன்தான். வார்த்தையாகிய விதையை, இயேசுவாகிய இந்த வார்த்தை என்கிற விதையை நான் உங்களுக்குள்ளே இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிற போது உங்கள் சரீரத்திலே சுகம் என்கிற பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. வார்த்தையாகிய விதையை நான் உங்களுடைய உள்ளத்திலே இப்பொழுது விதைத்துக் கொண்டிருக்கும் போது கடன் என்கிற அந்த பொல்லாத அந்த வறட்சியிலிருந்து ஆசீர்வாதமான பெருக்கத்தின், உங்களுடைய பொருளாதாரத்தின் பெருக்கத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்தை நான் தீர்க்க தரிசனமாய் பார்க்கிறேன். புசிக்கிறதற்கு ஆகாரம், அதுதான் உங்களுக்கு கிடைக்க போகிற பலன். உங்க பிள்ளைகள் ஒரு விதை தெரியுமா? சங்கீதம் 112 2ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்கிறார், செம்மையானவருடைய விதை வம்சம் செழித்திருக்குமா. The seed of the righteous will prosper. உங்க பிள்ளைகளும் ஒரு விதைகள் தான். உங்ககிட்ட இருந்து கர்த்தர் கொடுத்த விதை தான். அவங்க இந்த பூமியில ஊழியம் செய்யும் போது நல்ல வேலை செய்து சம்பாதித்து அவர்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ண போகிறார். அவர் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். ஆங்கில வேதம் சொல்லுது, the seed of the righteous will be mighty and the generation of the upright will be blessed. வார்த்தையாகிய இந்த விதையை உங்கள் பிள்ளைகள் மேல் நான் விதைக்கிறேன். இந்த ஜூன் மாதம் புதிய கிளாஸுக்கு போறாங்கல்ல, புதிய ஸ்டாண்டர்டுக்கு போறாங்கல்ல, புதிய காலேஜுக்கு போறாங்க, அவர்கள் மேல் படிப்புக்கு செல்கிறார்கள்.
அவர்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ண போகிறார். அவர்களை கர்த்தர் பெருக வைக்க போகிறார். அவர்கள் மூலமாய் தேசத்தில் பெரிய அறுவடையை கர்த்தர் தரப்போகிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைய, உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்க. ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் முடிய, அதுல விசேஷமாய் நான் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போகிறேன். இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும், இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும், திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து விதைக்கிறவனை தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடுகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, the reaper will be overtaken by the plowman. அப்படின்னா என்னவா? அறுவடை ஏராளமா இருக்க போதான். அறுக்கும் போது விதைக்கிறவன் பார்த்துட்டு, ஐயா வழிவிடு, நான் விதைக்கணும்னு சொல்லி பாருங்களேன், எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைய இந்த ஜூன் மாதத்துல கர்த்தர் நமக்கு தருகிறார். மறந்துடவே மறந்துடாதீங்க. 2 கொரிந்தியர் 9:10. சரியா? விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அவர் அளிக்கிறவர். விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை அவர் வர்த்திக்க செய்வார். விதையை அளிப்பார். He will supply the seed, he will multiply the seed, and he will enlarge the harvest. He will supply, he will increase, and he will enlarge. He will supply, he will increase and multiply, and he will enlarge. உங்களுக்கு விதையை தருவார், அதை வர்த்திக்க பண்ணுவார். உங்களுடைய பண்டக சாலைகளை, எப்படி யோசேப்பு பெரிய பெரிய பண்டக சாலையை கட்டி வர விளைச்சலை எடுத்துக்கொண்டாரோ, அதே மாதிரி உங்களுக்கும் விளைச்சல்களை தரப்போகிறார். எந்த அளவுக்கு தெரியுமா? அறுவடை செய்யறவங்களை விதைக்கிறவர்கள் முந்திக் கொண்டு, ஆமோஸ் 9:13 படி அவர்கள் முந்திக் கொண்டு போவார்களாம். ஆலையாடுகிறவன் என்ன பண்ணுவானா? விதைக்கிறவனை தொடர்ந்து பிடித்து திராட்சை செடிகளை அந்த திராட்சை செடிகள்ல இருக்கிற பழங்களை பறித்து ஆலையாடுகிறவன் அவன் என்ன பண்ணுவானா? விதைக்கிறவனை தொடர்ந்து பிடிப்பானா. பர்வதங்கள் என்னாகுமா? திராட்சரசமா வடியுமா. கொண்டு போய் ஆலையாடுறதுக்கு முன்னாடியே திராட்சரசம் பழுத்து அந்த பழம் அப்படியே மலை ஃபுல்லா வழிய போதா. அந்த மாதிரி நீங்க அள்ளவே முடியாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். நீங்க எடுக்கவே முடியாத ஆசீர்வாதங்களை நிறைவா. விவரங்களே, கொஞ்சமா இருந்தா தங்குங்களே மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கும். நிறைவா வந்துட்டா கஞ்ச பிசுனாரியா இருக்க மாட்டோம், அள்ளி கொடுப்போங்க. கம்மியா வரும்போது கிள்ளி கொடுப்போம், நிறைய வரும்போது நம்ம மனசு என்ன பண்ணோம்? அள்ளி கொடுக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் விதையாக விதைத்து இன்றைக்கு நம்மை பலனாக கோடான கோடி பேர்களை பலனாக பெற்றுக்கொண்டு வருகிறார். அவரே அந்த விதையினுடைய அனுபவத்தை பெற்றவராய் இருக்கிறார். அந்த பிரின்சிபலை உருவாக்கினவரே அந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணார். இன்றைக்கு நம்ம எல்லாம் விளைச்சலா அவர் பார்க்கிறார். கிறிஸ்து விதையாக கோதுமை மணியாக அவர் விழுந்தார். அவர் செத்தார். கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் பலனை கொடாது, செத்ததே ஆகில் மிகுந்த பலனை தரும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லி இருக்கிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்கள் வாழ்விலே இன்று முதல் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே வார்த்தையாகிய விதையை நான் விதைக்கிறேன். பொருளாதாரத்தை ஒரு பெரிய பிரேக் த்ரூவா தாங்கப்பா. அந்த கடன்ல இருந்து வெளியே வருவார்களாக. எந்தெந்த பலனை அவர்கள் இன்னும் பார்க்கவில்லை, சொந்த வீடு இல்லாமல், வாகனம் இல்லாமல், ஆண்டவரே ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்படுற இவங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவீங்க. இவர்கள் மற்றவர்கள் பிள்ளைகளுக்கு ஃபீஸை கட்ட உதவி செய்வீங்க. நாளைய தினம் இவர்கள் வீட்டிலே அநேகர் வந்து தங்குவார்கள். மற்றவர்களை தூக்குகிறவர்களாக மாறப்போகிறார்கள். ஐ பிளஸ் them. வார்த்தையாகிய விதையை விதைக்கிற சரீரத்தில் சுகத்தை தாங்க. எல்லா கேன்சர் வியாதிகளும் வெளியேறுவதா. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். அப்பா, வார்த்தையாகிய விதையை விதைக்கிற குடும்பத்தை சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவியே விலக இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆண்டவர் ரட்சிப்பீராக. வார்த்தையாகிய விதை நிமித்தம் ஆண்டவரே பிள்ளைகளை ரட்சிப்பீராக. என் தாய் கண்ணீரின் விதைகளை விதைத்தார்கள், இன்றைக்கு என்னை
உலகம் முழுவதும் செல்கிற ஊழியக்காரனாய் உயர்த்தி வைத்திருக்கிறேன். அதே போல கண்ணீர் விடுகிற ஒவ்வொரு தாய்மாருடைய வீட்டிலும் ரட்சிப்பு என்கிற அறுவடா ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீதியின் விளைச்சலை தாங்கப்பா. ஒரு நாள் தேவ தூதர்கள் பூமியின் பலனை அறுக்க வரும்போது நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் பதராய் அல்ல, கதிராக நிற்கட்டும், கோதுமை மணிகளாக நிற்கட்டும். பரலோகம் என்கிற களஞ்சியத்திற்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாக எங்களை மாற்றோம். எங்கள் விதையை பரிசுத்தப்படுத்தும். எங்கள் இதயமாகிய எங்களுடைய விதையை பரிசுத்தப்படுத்தும். எங்கள் எண்ணங்களாகிய விதைகளை பரிசுத்தப்படுத்தும். வாயின் வார்த்தைகளாகிய எங்கள் விதைகளை பரிசுத்தப்படுத்தும். எங்களை ஆசீர்வதி. உங்களுடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் கர்த்தர் சப்ளை பண்ணுவீர், மல்டிப்ளை பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுவீர். ஆண்டவரே, எங்களுக்கு பெரிய ஹார்வெஸ்ட்டை கொடுத்து எங்களுடைய பான்ஸை கர்த்தர் நீர் பெருகச் செய்வீர். எங்களுடைய களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கும். எங்கள் களஞ்சியங்கள் பெரிதாக மாறும். கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.